அப்பா மகனுக்குள்ளே இருக்கிற தகராறு வந்து அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும். இது ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி தான் உருவாச்சு கடைசி. இதில் என்ன பிரச்சனைன்னா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா குடும்பத் தலைவர் தீர்ப்பார். குடும்பத் தலைவரே பிரச்சனைக்கு காரணமாக இருக்காது. 22 அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தகரவரையும் நான் தான் தலைவர், நிறுவனர் தலைவர் நான் தான், எனக்கு தான் எல்லா அதிகாரம் சொல்லியிருக்க வேண்டியது தானே. 22 பொதுக்குழுவில் எதுக்கு நீங்கள் அன்புமணியை தேர்ந்தெடுத்தீங்க? அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான அந்த விஷயத்தை வந்து தீர்மானிக்கிறது அல்லது அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டை கொண்டு வரது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அதை கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து பாமகல இல்லைங்க. ரெண்டு பேருமே பொதுக்குழுவை கூட்டுவதற்கான முனைப்புல இருக்காங்கன்னு தகவல் வெளியாகுது. எந்த பொதுக்குழு செல்லும் அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா பிளவுறேன். மாம்பழ சின்னம் யாருக்கு? அப்ப தேர்தல் கமிஷன் போகும். ரெண்டு பேரும் தனித்தனி பொதுக்குழு கூட்டினாங்கனாலே வந்து சின்னத்துக்கான பிரச்சனை அங்கே வந்துடும். அது பிளவை நோக்கி அந்த கட்சி போறது நம்ம புரிஞ்சுக்கலாம். யாருக்குமே ராமதாஸ் மேல கோபம் கிடையாது, இல்லை அன்புமணி மேலேயும் கோபம் கிடையாது. பார்ட்டி நிர்வாகிகள் பெரும்பாலும் அன்புமணி பின்னாடி தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர் தான் எதிர்கால தலைவர் அப்படின்றதுனால அவர் பின்னாடி இருக்காங்க வச்சுக்கோங்க. ஆனா உணர்வு ரீதியா வந்து ராமதாஸ் மேல அவங்க கோபம் இருக்காங்கன்னா ராமதாஸ் மேல வருத்தத்தில் இருக்காங்க. இந்த செயற்குழு கூட்டத்துல என்ன அப்படின்னா, அருள் பேசும்போது சொல்றாரு, இங்க காந்திமதி அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மகளை களமிறக்கி இருக்கிறாரா ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. குடும்பத்து பெண்களை வந்து அரசியலில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு அவர் தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு அவர் டாக்டரை கொண்டாரு? அதுவே தப்பு இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் பிரியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த ஆரம்பித்த அந்த இளைஞரணி தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை தூக்கி கொடுக்க போய் அன்னைக்கு ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அப்படியே தொடருதே சார். ஏதோ வாய்க்கா வரப்பு சண்டை மாதிரி, நீங்கள் ஒன்று பண்ணால் நான் ஒன்று பண்ணுவேன், நீங்கள் பொறுப்பு கொடுத்தா நான் பொறுப்புலேருந்து நீக்குவேன், நீங்கள் ஒரு கூட்டம் போட்டால் நான் கூட்டம் போடுவேன். இங்கே வந்து ஒரு செயற்குழு கூட்டம் போடுறாரு, அங்கே ராமதாஸ் அவர்கள் செயற்குழு கூட்டம், அங்கே நிர்வாக கூட்டம் நடைபெறுது. எங்கே போய் முடியும் அப்படிங்கிற ஒரு இல்லை சார். இந்த கேள்வி தான் பாமகவுடைய ஒவ்வொரு தொண்டர் மனசுலையும் ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவன் அப்பா மகனுக்குள்ளே இருக்கிற தகராறு வந்து அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும். இது ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி தான் உருவாச்சு கடைசியில். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா குடும்பத் தலைவர் தீர்ப்பார். இங்கே குடும்பத் தலைவரே பிரச்சனைக்கு காரணமாக இருக்கார். அதுதான் ப்ராப்ளம். இங்கே அவருக்கு யாரும் பஞ்சாயத்து பண்ண முடியல குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா அவர் வந்து அவரே குடும்பத் தலைவர், அவர் மற்ற பஞ்சாயத்தெல்லாம் பண்ண வேண்டியவர், அவரே வந்து ஒரு சண்டைக்கு ஒரு பார்ட்டியாக இருக்கார் அவர். அப்போது அந்த யாராலையுமே அவரை வந்து சமாதானப்படுத்த முடியாது. அவர் ஒரு ஈகோவோ இல்லை அவருக்கு கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் கடைசி வரையும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ ஒன்றும் தெரியல. கட்சின்றது வெறும் கட்சி மட்டும் இல்லை, கட்சின்றது கட்சியோட தொடர்புடைய பல சொத்துக்கள், பல விஷயங்கள், அறக்கட்டளைகள் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதனால் கட்சின்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் கட்சி மட்டும் இல்லை, அதில் வேறு பல இன்ட்ரெஸ்ட்லாம் அதில் கலந்துருக்கிறதுனால அது அவர் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறார். ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் நினைக்கிறவர் 22 அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தகரவரையும் நான் தான் தலைவர், நிறுவனர் தலைவர் நான் தான், எனக்கு தான் எல்லா அதிகாரம் சொல்லியிருக்க வேண்டியது தானே. 22 பொதுக்குழுவில் எதுக்கு நீங்கள் அன்புமணியை தேர்ந்தெடுத்தீங்க? நீங்கள் எல்லா கட்சிகள்லையும் நடக்கிறது தான். அடுத்த வாரிசு தயார் பண்ணுறாங்க, திமுகலையும் பண்ணுறாங்க, ஆர்ஜேடிலையும் பண்ணுறாங்க, அஜித் பவாரும் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு காட்டாம அடுத்த வாரிசை காட்டாம போனதுனால இப்போ வந்து அதிமுக எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம், கண்ணார பாக்குறோம். அப்படிங்கும்போது இது சரியான விஷயம் தான். ஆனா அதுல ஒரு அட்வைசரா என் பேச்சை கேளுங்க, என் பேச்சை கேட்டு நடந்துக்கோ அப்படின்றாரு. அதுல என்ன சிரமம் இருக்க போகுது அப்படிங்கிற சொல்றது வந்து வாரிசு இல்லாததுனால அதிமுக படுற பாடுன்றது அது ஒரு பாயிண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது வந்து இப்போ வாரிசு இருக்கிறதுனால கட்சியில் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் வாரிசு அரசியலை எதிர்த்தும் வெளியில் வர இப்போ திமுக பொறுத்த மட்டும் ஸ்டாலினை கொண்டு வரும்போது வைகோ வெளில போனார்ல, மறுபடியும் இப்போ சேர்ந்துட்டாருன்றது வேறு விஷயம். ஸோ ஆனால் என்ன பாயிண்ட்னா, அந்த வாரிசை வந்து கட்சியை ஏற்றுக்கணும். கட்சி முழுமே உதயநிதியை கட்சியை ஏற்றுக்குது, ஸ்டாலினை கட்சியை ஏற்றுக்குச்சு, அவர் இப்போ ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகிட்டார். உதயநிதியை மக்கள் ஏற்றுக்கணும், கட்சி ஏற்றுனாச்சு, மக்கள் ஏற்றுக்கணும். மக்கள் ஏற்றுனா ஒரு தலைவராக எமர்ஜ் ஆக போகிறாரு. இப்போ அன்புமணியை பாமக தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் அப்புறம் அதிகாரம் ஆட்சின்னு வரப்போ ஏத்துக்கிட்டாங்க. ராமதாஸ் அவர்கள் கை காட்டி வந்து இவர்தான் தலைவர் போது ஏத்துக்கிட்டாங்க. கட்சியோட எதிர்கால வழிகாட்டி இவர் தான் 22 தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவருக்கான சுதந்திரத்தை கொடுத்து அவரை வேலை செய்ய விடணும். ஆனால் அவரும் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். 24 எலெக்ஷன்ஸில் வந்து கூட்டணியில் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்றாங்க. ஆனால் இல்லை ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சு தான் கூட்டணி அமைச்சோன்னாங்க, பாஜகவோட போகிறதுன்றது அவருக்கு தெரிஞ்சு தான் பண்ணிடணும்னு அவர் சொல்கிறார். ராமதாஸுக்கு அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குது. எது எப்படி இருந்தாலுமே
தலைவர்ன்ற முறையில் அன்புமணி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, பாஜகவோட போயிட்டாங்க. சரி, தோத்துட்டாங்க. இல்ல இங்க முரண் எங்க வருதுங்கிறதே வந்து மிக பெரும் கேள்வியா இருக்கு. நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நிறுவன தலைவர் ஒவ்வொரு அறிக்கை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரான பிறகு கூட எந்த ஒரு அறிவிப்பு, அறிக்கை எது வந்தா கூட நிறுவன தலைவரின் ஒப்புதலுக்கு இணங்க, ஆணைக்கு இணங்க, உத்தரவிற்கு இணங்க அப்படின்னு வந்திருக்கு. அவ்வளவு நாள் அவர் பேச்சை கேட்டுட்டு இருந்தவருக்கு இப்போ அவர் பேச்சை கேட்பதில் என்ன பிரச்சனைன்னு எழுதுல்ல? இல்லைங்க, அவர் பேச்சை கேட்கணும் இல்லை கேட்காத இருக்கணுன்றதெல்லாம் பாயிண்ட் இல்லைங்க. நீங்கள் ஒரு சரியான ப்ரொபோசல் கொடுத்தா அதை அவர் அக்செப்ட் பண்ண போகிறாரு, இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு. என்ன சொன்னார் இப்போ காஞ்சிபுரத்தில் பேசும்போது, தந்தையர் தினத்தன்னைக்கு அன்புமணி பேசும்போது என்ன சொன்னார்? என்னை மன்னித்து விடுங்கள், உங்களோட லட்சியத்தை நிறைவேற்றதுக்காக தான் நான் இருக்கேன், அதை வந்து கடைசி வரையும் நான் அந்த உயிர் இருக்கிறவரையும் அந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அவர் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. மன்னிப்பு கேட்ட பிறகு அவர் ஏற்றுக்காத இருக்கார். நீங்கள் ஒரு ஆளை வந்து இளைஞரணி தலைவராக சொல்கிறீங்க, அவர் வந்து கட்சிக்கு 6 மாதம் தான் இருக்குது சேர்ந்து, அவர் சொந்தக்காரராக இருக்கிறதுனால அவர் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி அப்படி பார்த்தா நம்ம பல கேள்விகள் இருக்கே சார். அந்த மாதிரி திடீர்னு வந்திருக்காங்களே. இல்லை, அன்புமணியை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்களே, அப்புறம் இன்னொருத்தர் குடும்பத்தில் இன்னொருத்தர் வந்தா என்ன நீங்க கேட்குறீங்க? அன்புமணி அவர்கள் வந்தாங்க, அதாவது வந்து சிறப்பா செயல்படுறாங்க, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா வந்தது அப்படித்தானே வந்தாங்க. அன்புமணியோட பாயிண்ட் அது இல்லைங்க. அவரை நான் வந்து அவருக்கு பதவியே கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, இப்பதான் வந்திருக்காரு, கொஞ்சம் உழைக்கட்டும், கட்சியில உழைச்சப்பறம் நான் கொடுக்குறேன். இப்ப அன்புமணிக்கு அப்படி பார்த்து வேட்பாளரா கொடுக்கல. அன்புமணிக்கு சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அப்படியே கொடுத்தாங்க, சீட் கொடுத்தாங்களா? வேட்பாளராக இருந்தாங்க. வேட்பாளராக யார் வேணா நிக்கலாம், கட்சியில பொறுப்புல வரணும்ல. கட்சி நிர்வாகியா வர ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து வேட்பாளர்னு ஒரு புது ஆளை கூட நீங்கள் போடலாம், எந்த தொகுதியில் வேணால் போடலாம், வேண்டியவங்களை போடலாம், வேண்டாதவங்களை போடலாம், கட்சியில் பாடுபட்டவனை போடலாம், பாடுபடாதவனை போடலாம், அது உங்கள் இஷ்டம். அது ஆனாலும் இல்லை, இப்போ இங்கே நிர்வாகியாக வருது வேணான்றாரு. முகுந்தன் வேணாங்கிறத ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்காரு, மாதக்கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. முகுந்தனுக்கு பதிலாக இவரை போடுங்க, இவர் வந்து முகுந்தன் இப்போதான் வந்திருக்காரு, இன்னும் உழைக்கட்டும், அறிமுகமாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இவர் இத்தனை வருஷம் உழைச்சிருக்காரு, இவரை போடுங்கன்னு இப்போ வரைக்கும் யாரையுமே கை காட்டலையே. அவர் அதானங்க சொன்னாரு, உழைச்சவனை போடுங்கன்னு தானே சொல்கிறார், உழைக்கிறவனை போடுங்கன்னு தானே சொல்கிறார் அவர். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பிளவு வந்துட்டதுனால அடுத்த ஆளை பற்றி அவங்களால பேச முடியாது அப்படி இருக்காங்க. ஆக்சுவலாக அதுதான் பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு டாக்கிங் டேர்ம்ஸில் இருந்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் பேசியிருக்கலாம். அடுத்தது அவங்களுக்குள்ள வந்து இவர் தனிப்பட்ட முறையில் அன்புமணியை வந்து ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு ரொம்ப அது வந்து ரொம்ப பல விஷயங்கள் வெளில வந்ததுனால அவங்க தற்காலிகமாக அவங்க பிரிவு வந்து ரொம்ப கேப் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு. அதனால வந்து அவங்களால சேர முடியல. பலரை சமாதானப்படுத்தியும் வந்து அவர் ஒவ்வொரு நாளும் வந்து அவர் வந்து ராமதாஸ் அவர்கள் முதல் நாள் ஒன்று பேசுகிறார், மறுநாள் ஒன்று பேசுகிறார், நல்ல செய்தி வருன்றாரு, பின்னாடி தெரியுன்றாரு, அது மாதிரிலாம் சொல்கிறார். கடைசியில் பார்த்தா என்னன்னா அந்த சண்டையை தொடர மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவர் கொண்டு போகிறார். பட் நமக்கு என்ன புரியுதுன்னா, அவர் வந்து இந்த அதிகாரங்கள் தன் கையில் இருக்கணும், வரப்போற தேர்தலில் கூட்டணி முடிவு நான் எடுக்கிறேன், தேர்தலுக்கு பிறகு நீ இருந்துக்கோ தலைவரான்னு. அதுவும் இப்போ இல்லை, அதுவும் சொன்னவர் இப்போ உயிருள்ள வரைக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அது அவரோட ஸ்டாண்ட் அடிக்கடி ஷூட் பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. ஆனால் அன்புமணியை பார்ட்டியை விட்டு நீக்க மாட்டேங்கிறார். இப்போ அவரை பார்ட்டியை விட்டு நீக்கிறதுக்கான அதிகாரத்தை இன்னைக்கு கூடிய செயற்குழு அவர் கையில் கொடுத்துருக்காங்க. அன்புமணி மீது நடவடிக்கை, அதாவது நிறுவன தலைவருடைய கட்டுப்பாட்டில் செயல்படாததுனால, அவருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதுனால அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதிகாரம் அவருக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஏன்னா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இருக்காரு. அந்த கட்சி விதிகள் படி பார்த்தீங்கன்னா அந்த தலைவருக்கு தான் எல்லா உரிமைகளும் இருக்கு. நிறுவனர் வந்து பொதுக்குழு கூட்டலாமே தவிர வேற எந்த முடிவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது விதிகள் சொல்ற விஷயமா இருக்கு. அப்ப தலைவர் கையில பாமக பைலா வந்து முழுக்க நிறுவன தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்படி இருந்ததுன்னா இந்த அருளை நீக்கிட்டு சபாநாயகருக்கு லெட்டர் எழுதுவாரா? சபாநாயகருக்கு லெட்டர் எழுதினார்ல, சபாநாயகருக்கு அவர் லெட்டர் எழுதும்போது அப்போ அவர் வந்து வேட்பாளர் அருள் நின்னப்போ பி ஃபார்ம்ல அவர் தானே கைது போட்டிருப்பாரு. பி ஃபார்ம்ல அவர் தானே கைது போட்டிருப்பாரு. பி ஃபார்ம்ல கைது போடுற இன்னைக்கு சொல்றாரு ராமதாஸ் அவர்கள், இன்னைக்கு சொல்றாரு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு இன்னைக்கு சொல்றாரு. பட் கடந்த எலெக்ஷன்ல யார் போட்டா? இவர் சபாநாயகருக்கு எழுத வேண்டிய அவசியம் என்ன? பொதுக்குழுவால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் வந்து நான் கட்சியை விட்டு நீக்கிட்டேன், அவர் எம்எல்ஏ பதவி ஒன்றும் போறதில்ல, அவர் எம்எல்ஏ தான் இருக்க போறாரு, ஒரு அன்அட்டாச்சு மெம்பரா இருப்பார் வச்சுக்கோங்க. ஆனா அவரை நீக்கிறதுக்கான உரிமை வந்து இவருக்கு இருக்குன்றதான கட்சி இவர் எழுதின லெட்டர்லையும் தெரியுது. இவருக்கு அதிகாரம் இல்லாட்டி இவர் எழுத முடியுமா? இவர் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு இவர் தலைவராக இருந்து இவர் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு அவர் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணி வந்திருக்காரு. இப்போ அவரை நீக்கிறதுக்கான உரிமை இவருக்கு இருக்குது. அதனால் அவர் லெட்டர் சபாநாயகருக்கு நீங்கள் லெட்டர் கொடுக்குறீங்கன்னா ஏதோ ஒரு அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கிறதுனால கொடுக்குறீங்க. இல்லாட்டி அவன் எடுத்தோன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, நீ யார் ஓ அறிவுன்னு கேட்பாங்கல்ல, உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை,
இவங்களே அருளே சொல்லியிருப்பாரு இத்தனை நேரம், எனக்கு பி ஃபார்மில் சைன் பண்ணவர் ராமதாஸ் தான் பண்ணாரு, அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு இல்ல அப்படி சொல்லியிருப்பாரு. எதுவும் சொல்லல. என்ன கட்சியில் நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கோ ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லைங்கிறத அது இப்ப சொல்லலாம். அருள் அவர்களா சொல்லல. அவர் பேசும்போது ராமதாஸ் அவர்கள் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு இப்படி சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லி சொல்றாரு. ஆமா. பட் அவரோட பி ஃபார்ம்ல கைது போட்டது யாரு, 22ல பொதுக்குழு தலைவராக தேர்ந்தெடுத்தது யாரு, எல்லாம் அவர் தான். மொத்தத்தில் என்னன்னா வந்து அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான அந்த விஷயத்தை வந்து தீர்மானிக்கிறது அல்லது அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டை கொண்டு வரது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அதை கொண்டு வரதுக்கான ஒரு ஒரு டால் ஃபிகர், ஒரு நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து பாமகல இல்லைங்க. இவங்க 2 பேரையுமே கண்ட்ரோல் பண்ணி, ஐயா உங்களை நம்பி ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, ஒரு பிற்பட்டவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, இது இப்படி போச்சுன்னா தேர்தலை நோக்கி ஒரு தேர்தலை எதிர்க்க வரும்போது இது மாதிரியான ஒரு விஷயம் போச்சுன்னா உங்களால் எந்த கட்சி எந்த கூட்டணியிலும் சேர்ந்து அதிகமான இடங்களை பெற முடியாது, நீங்கள் 20 இடங்கள் கேட்டால் 2 இடங்கள் தான் தருவோம் அவங்களுக்கு, இது மாதிரிலாம் இருக்குது, நம்ம ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வுன்னு சொல்லணும். அது மாதிரி சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு என்னவோ இந்த தகராறு இப்படி போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து தேர்தல் இப்ப நிர்வாக குழுன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில ஒரு குழு நடந்துச்சு, மீட்டிங் நடந்துச்சு. அங்க வந்து நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் பத்தி எந்த விதமான, அதாவது நெகட்டிவா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி போயிருந்தார். அவருடைய டெல்லி விசிட் எதற்கானதாக இருக்கு? இல்லைங்க, அவர் டெல்லி போனார், டெல்லியில் போய் நிறைய பேரை பார்த்துருப்பாரு, பிஜேபி ஆட்களெல்லாம் பார்த்துருப்பாரு பெரும்பாலும். அதான் அவருடைய, ஏன்னா பிஜேபி கூட்டணியில் தானே அவர் இருந்தார். அவர் இப்போவும் அதில் தானே, இப்போ என்டிஏ விட்டு வந்ததாக அவர் சொல்லலையே. இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸில் என்டிஏல இருக்காரா இல்லையன்றதான் கேள்விக்குறியாக இருக்கே தவிர அவர் என்டிஏல இருந்தார். அவர் டெல்லிக்கு போயிருப்பார். அவரோட ராஜ்யசபா பதவிக்காலம் முடிஞ்சிடுது இல்லையா. ஸோ அவர் அங்கேருந்து பல விஷயங்களை வெக்கேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும்ல. அதனால் வந்து அந்த மாதிரி சில காரியங்களுக்கு அவர் போயிருக்கலாம். அதே சமயம் அவர் வந்து பிஜேபி தலைவர்களையும் அங்கே பார்த்துருக்கலாம். நம்ம இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆட்களையும் கூட கன்சல்ட் பண்ணியிருக்கலாம், என்ன ஏதெல்லாம் பண்ணியிருக்கலாம். நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் தகவல்கள் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த வேலையில் அவர் பார்த்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவர் பாமக தலைவராக இருக்கார். இன்னொரு பொதுக்குழு கூடி அவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து அவரை நீக்கினாலே மட்டுமே நீங்கள் வந்து அவரை செயல்பட விடாமல் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி இன்னொரு பொதுக்குழு கூட்டாத லெவலில் அந்த பொதுக்குழு கூட்ட 2 பேருமே பொதுக்குழு கூட்டுவதற்கான முனைப்புல இருக்காங்கன்னு தகவல் வெளியாகுது. இப்ப எந்த பொதுக்குழு செல்லும் அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா பிளவு வரும். ஆக்சுவலா அப்பதான் நீங்க ஒரு பொதுக்குழு, இவரும் ஒரு பொதுக்குழு கூட்டுவதற்கான 3 பேரை வந்து ஒரு நியமிச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலையும் பொதுக்குழு கூட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதா சொல்லப்படுது. இப்ப யார் 2 பேரும் பொதுக்குழு கூட்டுவாங்க, எந்த பொதுக்குழு செல்லும் அப்படிங்கறது அது மறுபடியும் தேர்தல் கமிஷன் போகும். அப்ப சின்ன பிரச்சனை வரும் இல்லையா, மாம்பழ சின்னம் யாருக்குன்ட்டு அப்ப தேர்தல் கமிஷன் போகும். அப்ப எந்த பொதுக்குழு கூட்டினதுல உண்மையான ஆட்கள்லாம் எங்க நிறைய வந்தாங்க அப்படின்னு நீங்க டாக்குமெண்ட்லாம் கொண்டு சப்மிட் பண்ணி. இப்போ ஏடிஎம்கே கேஸ்ல அப்படிதானே, எடப்பாடி பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க, எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அவர் டாக்குமெண்ட் பண்ணாரு. தற்காலிகமா வந்து அவருக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ அது சேலஞ்சில் இருக்குன்றது வேற விஷயம், அது ஒரு பக்கம். இதனால இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் போன பிறகுதான் அவங்க எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ இது ஆக்சுவலாக 2 பேரும் தனித்தனி பொதுக்குழு கூட்டினாங்கன்னாலே வந்து சின்னத்துக்கான பிரச்சனை அங்கே வந்துடும். அப்போ அது செங்குத்தான ஒரு பிளவு வருது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ல வந்து 2 பேரும் பொதுக்குழு கூட்டிட்டாங்க அப்படின்னா அது பிளவை நோக்கி அந்த கட்சி போகிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த பிளவை நோக்கி போகும்போது அந்த கட்சி பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் இப்போ வேறு பல கட்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் வருதுங்க. எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து எங்கே வந்து வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல வேலை செய்வாங்க. திமுகவோ அதிமுகவோ இல்லை ஈவன் பாஜகவோ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்றதுக்கான முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. இல்லை, நேற்றைக்கு கிட்டத்தட்ட 200 பேர் பக்கம் அதிமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. இல்லை, அது கடலூர் மாவட்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல மாவட்டங்களில் இணைஞ்சுவாங்க. ஏன்னா வந்து கட்சி இப்படி இருக்கும்போது அவங்க எந்த நம்பிக்கையில் கட்சியில் இருப்பாங்க. இப்போ அதிமுகவில் சவுத்தில் இருக்கிற ஒரு தொண்டன் அதிமுகவை பொறுத்த மட்டும் அவன் எந்த நம்பிக்கையில் கட்சியில் இருக்கான், சவுத்தில் கட்சி தோத்துட்டே இருக்கு, கட்சிக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா, கொங்குல வேணா விரும்பலாம் தவிர சவுத்தில் தோத்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எடப்பாடி தலைமை வந்து வெற்றியை கொடுக்காது. பல மக்கள் கருத்துக்களை எடுக்கிறாங்க. அதில் ஒரு கொஸ்டினை நம்ம பாமக பற்றி வைக்கும்போது, இப்போ இபிஎஸ் ஒற்றை தலைமை இரட்டை தலைமை, ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு பிரச்சனை வருது. அதில் யார் கூட நிற்பதுன்ற கேள்வி வருது. ஏன் 2 பேரும் ஒன்றும் சேர மாட்டாங்க, ஒற்றுமையாக அதிமுகவில் அந்த மாதிரிலாம் வருது. தந்தை மகனா இருக்காங்க, இவங்களுக்குள்ள என்ன தலைமை போட்டி? யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடலாமே. விட்டு கொடுத்து கட்சியை வந்து சித்திரை முழுநிலவு மாநாடு அவ்வளோ பிரம்மாண்டமாக நடைபெற்றது, அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, அவ்வளோ மக்கள் வந்து பாமகக்கு இன்னும் ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற பலத்தை காட்டிட்டாங்க. அதை யாரோ ஒருத்தர் அந்த நேரத்துல விட்டு கொடுத்து போயிருந்தா அப்படி போயிருக்கலாமே பாசிட்டிவா.
ஏன் இதை மறுக்கிறாங்க அப்படிங்கறத மக்களோட எதுக்கு அப்பா அம்மாக்குள்ள எதுக்கு இது சண்டை? அதுதான் சாதாரண மக்களோட கேள்வி. அப்பா பையனோட சண்டையா தான் இது இருக்கே தவிர கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை, கட்சியில வந்து கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல, கட்சியோட நடவடிக்கைகள் சம்பந்தமாவோ இல்ல கட்சியோட செயல்பாடுகள் சம்பந்தமாவோ எந்த பிரச்சனையும் அங்க இல்ல. ஒருத்தருக்கு பதவி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, நிறுவனர் சொல்றாரு, முடியாதுன்னு தலைவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அதை தீர்த்துக்கிறதுக்கு அவங்களால முடியலன்னா தொண்டர்கள் வந்து இப்போ உணர்வு ரீதியா பிரிஞ்சிருக்காங்க. உணர்வு ரீதியா யாருக்குமே ராமதாஸ் மேல கோபம் கிடையாது, இல்லை அன்புமணி மேலேயும் கோபம் கிடையாது. பார்ட்டி நிர்வாகிகள் பெரும்பாலும் அன்புமணி பின்னாடி தான் இருக்காங்க. காரணம் என்னன்னா அவர் தான் எதிர்கால தலைவர் அப்படின்றதுனால அவருக்கு பின்னாடி இருக்காங்க வச்சுக்கோங்க. ஆனால் உணர்வு ரீதியாக வந்து ராமதாஸ் மேலே அவங்க கோபமாக இருக்காங்கன்னா ராமதாஸ் மேலே வருத்தத்தில் இருக்காங்க. ஏன் வந்து பெரியவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, பொறுப்பை கொடுத்துட்டாரு, இனிமேல் சுதந்திரமாக ஒர்க் பண்ண விட வேண்டியது தானே, எலெக்ஷன் வருது, இப்போ எலெக்ஷன் வரும்போது நம்ம எந்த கட்சியோட கூட்டணி பேச முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு விரக்தியில் இருக்காங்க. எந்த கட்சியோட நீங்கள் கூட்டணிக்கு போனாலுமே கட்சி பிளவுபட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆத்தென்டிக்காக எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னா கேட்க முடியாது இல்லை நீங்கள். அப்போ அவங்களோட பின்னடைவை சந்திப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சந்திக்கும் போது கட்சிக்கு பின்னடைவு சந்திக்கும் போது கட்சி எதிர்காலத்தில் என்னமா உருவாகும். அதனால் வந்து இவங்க 2 பேர் தனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணணுன்றதான் கட்சியோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுவும் முடியல, வேறு வழியில் பொதுக்குழு 2 பேரும் தனித்தனியாக கூட்டுறாங்க அப்படின்னா அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா சின்னத்துக்கான போராட்டம் நடக்கும். அப்போ நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சுட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு கூட்டணியில் போவாங்க, இன்னொரு கூட்டணியில் போவாங்க. ரெண்டாவது 2 பேரையும் யாரும் சேர்த்துக்கல வச்சுக்கோங்க, உங்களால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சேர்ந்து வாங்க, ஒன்றாவாங்க, ஒன்றுபட்ட பாமகவோட அவங்க. இப்போ திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் போகணுன்னு விரும்பினாலும் கூட திமுக அதை ஏற்றுப்பாங்களாம் சொல்ல முடியாது. ஏன்னா பாமக இல்லாதே அவங்க தொடர்ந்து பல எலெக்ஷனை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து பாமக இல்லாதைய வெற்றியை பார்த்ததுனால பாமக ஏற்றுக்க வேண்டிய, அதுவும் பிளவுபட்ட பாமகவை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஈவன் விஜய்கிட்ட போகிறதுனாலும் யோசிக்க வேண்டியிருக்கும். அங்கே நிர்வாக கூட்டம், இங்கே வந்து செயற்குழு கூட்டம். இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன அப்படின்னா அருள் பேசும்போது சொல்கிறாரு, எங்கள் காந்திமதி அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாதம் தொட்டு வணங்குகிறேன் அப்படின்றாரு. ஐயாவுக்கு இத்தனை 30 வருஷமாக முதுகெலும்பாக இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஐயாவுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு இந்த செயற்குழு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது மகளை களமிறக்கி இருக்கிறாரா ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு போட்டிக்காக செய்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அது ராமதாஸ் அவர்கள் வந்து இதோட விளைவுகளை எதிர்காலத்தில் இது எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்குன்னு அவர் யோசிக்கணும் கொஞ்சம். ஆக்சுவலாக இந்த விஷயங்களை இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதை வந்து முற்றும்படியான ஒரு செய்யறதை விட அதை எப்படி தீர்க்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அந்த இவங்களெல்லாம் கொண்டாரு, குடும்பத்து பெண்களை வந்து அரசியலில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு அவர் தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு காந்தி அவங்க டாக்டர் அவர் சௌமியா அன்புமணியே எதிர்க்கிறாரு. சரி, அன்புமணி தான் அவரை கொண்டாந்துட்டாரு வச்சுக்கோங்க. ஸோ அதே எதிர்க்கிறாரு அவர். அதே எதிர்க்கிறது எப்படி அவர் டாக்டரை கொண்டாரு, அதுவே தப்பு இல்லை. அது கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் பெண்களே வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் எதுக்கு கொண்டுறீங்க? நீங்கள் குடும்பத்து பெண்களை வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அவரை நீங்கள் கொண்டது தப்பு. இதன் மூலமாக இந்த தகராறை வந்து இன்னும் ஊதி விடுறீங்க. ஆக்சுவலாக இவங்களாவது ஒரு சில இயக்கங்கள்ல எங்கிட்டு இருக்காங்க, பசுமை தாயகம் அப்படி அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டு இருக்காங்க. அவங்க பொது வெளியில ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்க திடீர்னு அவங்க பல இயக்கங்கள்ல இருக்காங்க, அது மாதிரி பசுமை தாயகத்துல இருக்காங்க. ஆனால் இவங்க எங்கேருந்து வந்தாங்க திடீர்னு? இவங்க எதுக்கு இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க? அப்போ நீங்கள் என்ன, அவங்க பாயிண்ட் என்ன? ஆக்சுவலாக நீங்கள் முன்னுக்கு பின் முன்னாள் நீங்களே செயல்பட்டால் எப்படி ஆக்சுவலாக? அதனால் அது தவறான ஒரு விஷயம். ராமதாஸ் அவர்கள் மேலே நமக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. ஆனால் அவர் செய்கிற இந்த காரியம் வந்து இன்னும் பிளவை வந்து இன்னும் பெருசுப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கே தவிர, அன்புமணியை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஓரளவுக்கு அடக்கி வாசிக்க விரும்புகிறார். தான் உண்டு, தன்னோட கட்சி வேலை உண்டுன்ற மாதிரி போயிட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் என் கட்சி வேலையை செய்யறேன்னு அவர் போயிட்டு இருக்காரு. அவர் திடீர்னு இப்படிதான் சைலண்டா போனார். ஆனா திடீர்னு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ராமதாஸ் அவர்களுக்கு அவர் குழந்தை மாதிரி ஆயிட்டாரு, கிட்டத்தட்ட 5 வருஷமா வந்து அவர் வந்து தெளிவாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றாரு திடீர்னு. அப்ப அந்த 5 வருஷம் அவருடைய செயல்பாடுகளை திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துடும்ல. இல்லை, நமக்கு வந்து அவ்வளோ கிட்டக்க இருந்து நம்ம பார்த்ததில்லை. அவரோட அன்புமணி போன்றவர்கள் வந்து அவங்க மகனாக இருக்கிறதுனால அவருடைய ஹெல்த்தை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால நான் ஒரு இதோட சொல்கிறேன் அப்படின்னு. டாக்டராக வேற இருக்காரு, சன்னாக வேற இருக்காரு. அதனால அவருக்கு அவருடைய உடல்நிலையை பற்றி நல்லா தெரியுன்றதுனால அவர் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு ரொம்ப சீரியஸாலாம் போயிட்டு அப்புறம் தான் மீண்டு வந்தார் அவர். அதுக்கப்புறம் வந்து அவர் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியில் யாரையுமே பார்க்காத 1-2 வருஷம்லாம் இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவர் வந்து தன்னுடைய உடல்நிலையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இந்த ஏஜ் ஆனதுனால ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல ஒரு இது இருக்காது, கன்சிஸ்டன்சி இருக்காது,
ஒரு சஸ்டைண்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க, தடுமாற்றத்தில் எடுப்பீங்க. ஏன்னா அது ஏஜோடைய தடுமாற்றம் அது ஆக்சுவலாக. அதை நம்ம அவரை வந்து குறை சொல்லலை, அப்படி தான் இருக்கும். அவர் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால அவர் இயல்பாகவே வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு தடுமாற்றத்தில் இருப்பார். முதல் நாள் ஒன்று சொல்லுவார், மறுநாள் ஒன்று சொல்லுவார். இதே சமூக ஊடக பேரவையிட்ட முதல் நாள் என்ன சொன்னார்னா, 26 எலெக்ஷன்ஸில் எப்படியாவது அன்புமணியை முதல்வர் கேண்டிடேட்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும்னு பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் தான் அன்புமணியை பற்றி கண்ணாபின்னான்னு குற்றச்சாட்டு சொல்கிறார். இது அன்புமணி என்ன சொல்கிறாரு, யாரோ ஒரு சக்தி பின்னாடியிலேருந்து இயங்கிட்டு தீய சக்திகளோ அது தூய சக்திகளோ அது ராமதாஸ் தான் தெரியும் அது என்ன சக்தின்ட்டு, ஏதோ ஒரு சக்தி வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு அன்புமணி குற்றம் சாட்டுறார். எந்த சக்தி இயங்கி இருந்தாலுமே இந்த கட்சி எந்த நிலைக்கு போயிட்டு இருக்குன்றது ராமதாஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக. அது அன்புமணி அவர்களுக்கும் தெரியும் நல்லா. ஸோ 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 2 பேருமே அந்த பொறுப்பை வந்து புரிந்து கொண்டு ஒரு இடத்துல வந்து 2 பேருமே சந்தித்து பேசி முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதே மாதிரி இவங்க போயிருந்தாங்கன்னா இந்த தொண்டர்கள் வந்து இப்போ உணர்வு ரீதியாக பிரிஞ்சிருக்காங்கல்ல, என்னடா இப்படி ஆகிடுது கொஞ்சம் பேர் ராமதாஸ் பக்கம், கொஞ்சம் பேர் அன்புமணி பக்கம். அது கடைசியில் ஃபிசிக்கலாகவே ஆக்சுவலாக செங்குத்தாகவே பிளவு விட்டு போச்சுன்னா இதனால் வந்து நஷ்டம் வந்து அவங்களுக்கு தான், அன்புமணிக்கும் தான் ராமதாஸுக்கும் தான் நஷ்டமே தவிர தொண்டர்கள் வேறு கட்சிக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். அவன் இந்த கட்சியில் இருப்பான், நாளைக்கு வேற ஒரு கட்சிக்கு போயிடுவான். அதனால் வந்து இதை புரிந்து கொண்டு இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த 2 பேர்ட்டையும் இருக்குன்றதுனால அவர்கள் எவ்வளவு விரைவாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறார்களோ அந்த அளவு கட்சிக்கு நல்லது. இல்லைன்னா கட்சி வந்து பெரிய 2ஆக பிளந்து போச்சுன்னா அது வந்து எந்தவித செல்வாக்கையும் வந்து தேர்தல் அரசியலில் அது காட்ட முடியாது. அது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவாக போயிடும். ஓகே, கடைசியாக இந்த பாமகனுடைய இந்த பிளவு, இந்த மோதல், இது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி இருக்கிறது திமுக தான். திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் வந்து இந்த கேம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு? இது நான் இது வந்து அன்புமணி ஆதரவாளர்களுடைய குற்றச்சாட்டு. அது அன்புமணி சொல்றது இந்த விஷயத்துல சரியில்லை. திமுக வந்து அதை போய் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திமுகவுக்கு செல்வ பிறந்தகை ஏன் போய் பாக்குறாரு? திருமாவளவன் மேல என்ன பாசம் இவருக்கு? திமுகவுக்கு எந்த விதத்துல அங்க பாமக இப்போ போட்டியா இருக்கு? பாமக இல்லாதே எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாமகவால என்ன ஆபத்து வந்தது? ஒரு ஆபத்து வரலையே. பாமக இல்லாததானே எலெக்ஷன்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க அவங்க. அப்புறம் எதுக்கு அவங்க போய் பாமகவை பிளக்கணும்? அவங்களால இவங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அதை வந்து வீக்கெண்ட் பண்ணலாம். ஒரு ஆபத்தும் இல்லை. எதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவங்க 5% 4% ஓட்டு வச்சிருக்காங்க. அவங்க எவ்வளோ பலவீனமா இருக்கு. 20-21 இடங்கள் வாங்கினாங்க போன வாட்டி. என்டையர் வட மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் வட மத்திய மாவட்டங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. 77 தொகுதிகள் இருக்கு. 77 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் பாமக போட்டி போட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணாங்க. மயிலத்தில் மட்டும்தான் வின் பண்ணாங்க. அதிமுக கூட்டணியில் மயிலத்தில் மட்டும்தான் வின் பண்ணாங்க. 21 தேர்தலில் நான் சொல்கிறேன் நான். அப்போது உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? ஆக்சுவலாக 14 தொகுதிகளில் போட்டு நீங்கள் ஒரு தொகுதி தான் வின் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பிளவுபட்டீங்கன்னா இன்னும் மோசமாக நீங்கள் பலவீனமாவீங்க. அப்போது இவங்களை பிளவுபடுத்த வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வின் பண்ணீங்களா? அதுலேயும் நீங்கள் வின் பண்ணலை. உங்கள் ஏரியாவில் எங்கேயும் வின் பண்ணலை. அப்போ உங்களை பார்த்து எதுக்கு பயப்படணும்? திமுக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு போட்டியாக இருந்தால் உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் போட்டியிலே இல்லையே. நீங்கள் இல்லாத போது தான் அவங்க வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி செல்வ பிறந்தகை போய் பார்த்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உண்மையிலேயே வந்து திமுக வந்து எப்படியாவது பாமகவை கூட்டணிக்கு இழுக்கணும், அது இது ஏதோ முயற்சி பண்ணாங்கன்னா கூட இந்த திருமாவளவன் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. சமயத்தில் கூட்டணிக்கு கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இல்லை எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்க்கு தீனி போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு. அதிமுக இரண்டுமே பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்லாம் பேசுறாரு. அதுக்கு வந்து திருமாவளவனை கொஞ்சம் இன்னைக்கு போய் திருமாவளவன் பார்த்துட்டாரு. யார சிஎம் பார்த்துட்டாரு இன்னைக்கு காத்தால. பார்த்துட்டு அவரை பாராட்டிட்டு வந்துட்டாரு. சமூக நீதி ஹாஸ்டலுக்கெல்லாம் பேர் சமூக நீதி விடுதின்னு பேர் வச்சதுனால பாராட்டிட்டு வந்துட்டார் அவர். ஸோ அதனால் அவர் வந்து சில போது பேசுறது வந்து கொஞ்சம் திமுக தலைமைக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தால் கூட அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து இன்னும் கூட்டணி விட்டு வெளில அனுப்புகிற மாதிரியோ இல்லை அவங்கள வந்து முறைச்சிட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அவங்க இல்லை. அவங்களும் தேவைன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் தேவை. விடுதலை சிறுத்தைகளும் என்ன சொன்னாலும் கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் தொடருவோம் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க. அதனால் திமுகவுக்கு பாமகவோட நெருக்கம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. செல்வ பிறந்தகை அவர் ஏதோ ஒரு நாள் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு போய் பார்த்துருக்காரே தவிர இதில் திமுக உண்மையிலேயே ராமதாஸோட ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு செல்வ பிறந்தகை தேவையே இல்லை. அதுக்கு வேற பல ஆட்கள்லாம் திமுகவுக்கு இருக்காங்க, அவங்க பேசிப்பாங்க ஆக்சுவலாக. அதனால் செல்வ பிறந்தகை போய் ராமதாஸை பார்த்ததும் திமுகவுக்கும் அதுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி, வணக்கம்.